ஹேய், எப்படி இருக்கீங்க? ஒரு நாள் உங்களோட வாழ்க்கை கோடீஸ்வரமா மாறும் என்றா நீங்க நம்புவீங்களா? ஆனா இதுக்கு எந்த மாயாஜாலமும் இல்ல, எந்த பெரிய சடங்கும் இல்ல. ஒரு மாலை நேர பழக்கம்தான். ஸ்டே அலர்ட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால உங்களை அடுத்த சில நிமிஷங்களுக்காக தயார்படுத்திக்கோங்க. ஆம், தினமும் மாலையில நீங்க இதை செஞ்சா உங்களோட மனசும் வாழ்க்கையும் பணமும் முழுக்கவே கோடீஸ்வரமா மாறும். இது ஒரு தமிழ் மோட்டிவேஷனல் ஸ்டோரி மட்டும் இல்லை, இது உங்களோட அடுத்த வாழ்க்கை மாற்றத்துக்கான துவக்கமும் கூட. முடிஞ்ச இந்த வீடியோவை உங்கள் மொபைல்லையோ உங்கள் டெஸ்க்டாப்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போவெல்லாம் கோடீஸ்வரமாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ இதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இவரோட பேர் தான் அரவிந்த். பணி செய்கிறார், சம்பளம் சராசரி தான். ஒவ்வொரு மாலையும் வீடு வந்து ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணி தூங்குகிறார். அவர் எப்போவுமே நினைக்கிறாரு, நான் ஏன் வளரலை, ஏன் நான் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி. அவருக்கு பெரிய கனவுகள் இருக்கு, ஆனால் அந்த கனவு ப்ரோக்ரஸில் இல்லை. அதுக்கு காரணம் மாலை நேரத்தை அவர் வீணா கழிக்கிறார். இவரோட வாழ்க்கை எப்படி முன்னேறலையே இப்படின்றது தானே இவர் யோசிச்சுட்டு இருக்காரே தவிர அதுக்கு என்ன பண்ணலாம். எல்லாருமே சொல்கிற மாதிரி காலை நேரத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னால், அந்த காலை அடையிறதுக்கு முன்னால் இருக்கிற மாலையை நாங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தினா மாத்திரம்தான் எங்களால் சக்ஸஸாக அடுத்த காலையவே அடைய முடியும் அப்படிங்கிறத யாருமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஸோ மைண்ட் இட். காலையை நாங்கள் அடையிறதுக்கு முன்னால் உள்ள மாலையை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினா மட்டும்தான் எங்களால் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத அடைய முடியும், கோடீஸ்வரனாகவும் ஆக முடியும். ஒரு நாள் அரவிந்த் ஒரு வயதான புத்திசாலி மனிதனை சந்திக்கிறார். அந்த புத்திசாலி மனிதன் அரவிந்தை பார்த்து, மகனே, உன் வாழ்க்கை மாறணும்னா நீ தினமும் மாலை நேரத்தை எப்படி செலவழிக்கிறன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு அரவிந்த் யோசிக்கிறாரு, நாம கோடீஸ்வரமா மாறணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை மாறணும்னா நம்மளோட மாலை நேரத்தை நம்ம நல்லதா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு பிறகு சொல்ல போற 3 ரகசியம்தான் இந்த வீடியோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோட மனசை பார்க்க நீங்கள் தயார் அப்படின்னா லைக் பண்ணுங்க. எத்தனை லைக் இந்த வீடியோவுக்கு வருது அப்படின்றத வச்சு யாரெல்லாம் இந்த மனசை பார்த்தீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கொள்வேன். தி சீக்ரெட். சிந்தனை. மாலை நேரத்தில் 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. நாளைய பற்றி அல்ல, இன்று என்ன நடந்தது என்று யோசிச்சு பாருங்க. நாளை பற்றி அல்ல, இன்று என்ன நடந்தது என்று யோசிச்சு பாருங்க. என்ன நல்லது நடந்தது, என்ன தவறு நடந்தது, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. என்ன நல்லது நடந்தது அப்படிங்கிறதுக்கு எதுவுமே நடக்கலப்பா அப்படின்னு நீங்க சொன்னா அது பொய் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம், உங்களோட வாழ்க்கையில நீங்க இப்போ வாழ்றதே ஒரு மிகப்பெரிய நல்லது தான். இரண்டாவது, இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கறதும் சரி பார்க்கறதும் சரி, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த உடம்பு கூட உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் தான். என்ன தவறு நடந்தது அப்படிங்கிறத வச்சு நீங்க அதை நல்லதா மாற்ற ட்ரை பண்ணுங்க. இன்றைய நாளில் என்ன நீங்க பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நல்லா மனசுல பதிச்சு வச்சுக்கோங்க. இது உங்களோட மூளையை சக்சஸுக்கான டைரக்ஷன்ல ரீசெட் பண்ணும். சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாரும் இதை செய்யறாங்க. செகண்ட் சீக்ரெட், நன்றி சொல்லும் பழக்கம். உங்களுக்கு எது கிடைச்சாலுமே தேங்க் பண்றத இந்த மாலை நேரத்துல கட்டாயம் நீங்க பண்ணுங்க. நீங்க தினமும் மாலையில உங்களோட வாழ்க்கை நல்லா நடந்த 3 விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க.
நன்றி சொல்றவங்க வாழ்க்கையில நெகட்டிவ் எனர்ஜி டிசப்பர் ஆகிரும். அதுக்கு பதிலாக எபண்டன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ the more you thank, the more life gives you. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் தேங்க் பண்ணத்தான் உங்களுக்கு எபண்டன்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கையில் நடந்த நல்லதுக்காக தேங்க்ஸ் பண்ணுங்க. அந்த நன்றி சொல்லும் பழக்கமே பணமும் சந்தோஷத்தையும் ஈர்த்து தரும். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லலாம். லாஸ்ட் ரகசியத்தை பார்க்கறதுக்கு முன்னால, இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. 3வது ரகசியம், கற்பனை செய்யுங்க. மாலை நேரத்தில் நீங்கள் உங்கள் கனவுகளை மனதில் படம் போடணும். அது நேரடியாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிவாகணும். அடுத்த நாள் காலை நீங்கள் உற்சாகத்தோடு எழுந்திருந்தா இந்த விஷுவலைசேஷன் தான் பில்லியனர்ஸ் அண்ட் அச்சீவர்ஸ் யூஸ் பண்ணுறது. நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு பிறகு அரவிந்த் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. ஸோ பெரியவர் சொன்ன மூளையுமே இந்த மனசு அப்படிங்கிறத வச்சு அரவிந்த் புரிஞ்சுக்கொண்டார். அரவிந்திர இந்த புரிதலுக்கு பின்னால ஒரு மாதத்துக்கு பிறகு அரவிந்திர வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது, கான்ஃபிடன்ஸ் அதிகம், மன அமைதி வந்தது. அவனுடைய சின்ன ஹேபிட் தான் பெரிய வெற்றியோட காரணம். நீங்க மாலை நேரத்தை கண்ட்ரோல் பண்ணா நீங்க வாழ்க்கையும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. நீங்க கண்ட்ரோல் பண்ற மாலை நேரம் தான் உங்களோட வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இன்னையிலாந்தே முடிவெடுங்க. இதுக்கு பின்னால் வரக்கூடிய காலங்களில் உங்களோட மாலை நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி. காரணம், மாலை நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துகிறவங்களால மட்டும்தான் அடுத்த நாள் காலையே நல்ல முறையில் அமைத்து கொள்ள முடியும். இப்படி மாலை நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி காலை நேரத்தை நல்லதாக அமைச்சுக்கொண்டா நாங்கள் நினைக்கிற எல்லாமே எங்களால் எடுத்துக்கொள்ளலும். அதோடு சேர்த்து நாங்கள் எதிர்பார்க்குற கோடீஸ்வர கனவு கூட நினைவாகுன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை சொன்னதுக்கு பின்னால் உள்ள காரணம், இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ்மேன் ஆகிக்கட்டும், கோடீஸ்வரங்களாக இருக்கட்டும், பில்லியனர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது இதே ஸ்ட்ராட்டஜின்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. The only thing you can really change is yourself. இதெல்லாம் கேட்டதுக்கு பின்னாலையும் உங்களால் இதை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சா உங்களால் முடியாது தான். ஒன் திங், நீங்கள் நினச்சா உங்களால் எதையுமே செய்ய முடியும். ஓகே, நண்பர்களே, இதுதான் அந்த 3 ரகசியம். மாலை நேரம் வீணா போகாது, அதையே உன் சக்சஸ் டைமுக்காக ஆக்கிக்கோ. மாலை நேரத்தை எப்போவுமே வீணா போக்காது, அதை உன்னோட சக்சஸ் டைம் ஆக்கிக்கோ. இது தினமும் செஞ்சால் உங்களோட வாழ்க்கை கோடீஸ்வரமாக மாறும் 100%. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ரகசியம் எது? இந்த வீடியோவோட ஹார்ட் மூணில் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ரகசியம் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் இன்னும் இப்படியான தமிழ் மோட்டிவேஷனல் ஸ்டோரிக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நான் உங்கள் குட் ஸ்பீச்.